அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஆலய உழவார தொண்டுசீர் திருக்கூட்டம் வருடந்தோறும் மார்கழி மாதத்திலே நிகழ்த்துகின்ற இந்த ஞான வேள்வி இந்த வருடமும் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனாய திருக்காரணீஸ்வரர் திருக்கோயிலிலே மிகச்சிறப்பாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பாங்கில 8ஆம் தேதி தொடங்கி நாளைய நாள் வரைக்கும் ஒரு தொடராக சிந்திக்க இருக்கின்ற நம்பி ஆரூரரும் நம்பன் ஆரூரரும் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து இன்றைய தினமும் செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்பன் என்று சொன்னால் தலைவன் என்று அர்த்தம். நம்பன் ஆரூரர் என்று சொன்னால் தலைவனாக இருக்கக்கூடிய ஆரூரரும் தொண்டராக இருக்கக்கூடிய ஆரூரரும். நம்பி ஆரூரர் தொண்டர், நம்பன் ஆரூரர் தலைவர். ஆனாலும் இருவரும் தோழர்கள் என்று தம்மை சொல்லிக்கொள்ளுகிற அந்த நிலையை நம்முடைய சுவாமிகள் தந்தார், திருவாரூர் சாமிகள் தந்தார். திருவாரூர் சாமி தான் தோழன்னு சொன்னாரே தவிர சுந்தரர் தன்னை அவருக்கு தோழன்னு எங்கேயுமே சொல்லிக்கல. நான் உன்னுடைய தோழன்னு சொல்லிக்கல. அவருடைய பெருந்தன்மையில் அவர் என்னை தோழன் என்று சொன்னார். நாம் அந்த அளவுக்கு நாம் தன்னை உயர்த்தி கொள்வதில் அடியார்களுக்கு மிகுந்த தயக்கம் இருக்கும். எப்பொழுதும் அடியார்கள் தன்னை மிகவும் தாழ்த்தியும் தன்னுடைய தகுதியை குறைத்தும் தான் அடியார்கள் எப்பொழுதுமே சொல்லிக்கொள்வார்கள். தன்னை உயர்வாகவோ தன்னை பெருமையாகவோ தனக்கு தகுதி இருப்பதாகவோ எல்லாம் சொல்லிக்கொள்ளுகின்ற வான்மையை வெறுப்பார்கள். திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஞான நூலை நமக்கு தந்தவர் மணிவாசகர். திருவாசகத்திலே ஒரு வாசகம் போதும் என்று சொல்வார்கள். திருவாசகத்திலே ஒரு வாசகம் போதும் நம்மை ஈடேற்றுவதற்கு. அப்படிப்பட்ட திருவாசகம் அழுது அடியடைந்த அன்பன் அருளி செய்த நூல். கல் போன்ற மனத்தவர் உள்ளத்தையும் கரையச் செய்கின்ற நூல். அப்படிப்பட்ட நூல். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சன்மார்க்க நூல் காண்பது கடினம். அப்படிப்பட்ட நூல் அது. அதை எழுதின மணிவாசகர் தன்னை சொல்லிக் கொள்கிறார் 62 இடத்துல நாயின்னு. அப்படிப்பட்ட மணிவாசகர் தன்னை என்ன சொல்லிக் கொள்கிறார்? நாயின்னு சொல்கிறார். ஒரு இடம் 2 இடம் இல்லை, 62 இடத்துல சொல்லுகிறார். எங்கேயாவது தப்பி தவறி இறைவனுடைய அருளை தாம் பெற்றவன் என்கிற அந்த தன்முனைப்பு வந்துவிடுமோன்னு அச்சம், பயம். பெற்றாலும் பெறாரின் அழுங்கினார். பெறாதவர்கள் போலவே நீ சொன்னாயே இந்த மனுவலை, ஆனால் பெற்றவனாயிற்று என்று சிவபிரகாஷ் சுவாமி சொல்றார். சிவபெருமான் அருளை பெறாதவர் பாடுவது போல இருக்கு அதை பார்த்தா. ஆனால் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற்றவர் நீர் அல்லவா என்று அதை குறிப்பிடுகின்றார். திருவாசகம் முழுக்கவே ஞான பணுவல், அது ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக, ஞானத்தினுடைய நமக்கு நோக்கம் இருக்கிறவர்களுக்கு அந்த நூலை தவிர ஒரு நூல் உள்ளத்தை கரைய செய்யக்கூடிய நூல் இல்லை. எனவே அந்த அளவுக்கு தன்னை தகுதி குறைத்து கொண்டு அருளாளர்கள் சொல்வார்கள். நாமும் அந்த ஒரு நிலையிலே அருளாளர்களுடைய நிலையை பின்பற்றி நம்முடைய எளிமையை பக்தியில் காட்டிக்கொள்ள வேண்டும். பக்தியை எளிமையாக காட்டிக்கொள்ள வேண்டும். அருணகிரிநாதனும் சொல்லுவார், சரணகமலாலயத்தை அரைநிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூடமட்டி என்று தன்னை சொல்லிக்கொள்வார். அவரோ சடம், அவரோ கசடு, அவரோ மூடம், அவரோ மட்டி. ஆனால் அவர் தன்னை அவ்வாறு சொல்லிக்கொள்வதனுடைய அந்த அடிப்படை உண்மை என்ன என்று சொல்லுகிற பொழுது, அந்த தன்முனைப்பு என்பது தன்னையும் மீறி அது வெளிப்படுமானால் அது பக்திக்கு குந்தகம். சிறந்த பூசையை செய்துவிட்டு
நான் சிறந்த பூசை செய்தேன் என்கிற மனதில் நினைப்பு வருமானால் பயன் கொஞ்சம் அடிபட்டு போகும். நான் பூசை செய்தேன் அப்படின்ற ஒரு ஒரு என் நினைப்பு மனசில் வந்துருச்சுனால, அதான் பூசை செய்கிற பொழுது அந்த பூசையை இறைவனுடைய கருணையினால் செய்யுமாறு மிகப்பெரிய பேறு தந்தார் என்கிற அந்த ஒரு நினைப்பிலே அது இருக்க வேண்டும். அது ஆகையினாலே தான் அந்த அருளாளர்கள் நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் எதை செய்தாலும் அவனுடைய திருவருளினாலே நிகழ்ந்தது, அவரே அதை செய்து தந்தார், அவர்தான் அதற்கு காரணம் என்று திரும்ப திரும்ப அவருடைய திருவடியிலேயே அதை சொல்ல வேண்டும். ஞானசம்பந்தர் அற்புதமான பாடல்களை செய்திருக்கிறார். எலும்பை பெண்ணாக்கினார், சாம்பரை பெண்ணாக்கினார், ஆண்மனையை பெண்மனையாக்கினார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நாம் பாடலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளி உலகு படிபெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவுமுனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியுமகை கழுவுமுறை கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ நான் பாடுறதெல்லாம் நான் பாடுற பாட்டுன்னு நினைக்காதீங்க, உள்ளுக்குள்ளே இருந்து சிவபெருமான் எழுதுகிறான், அதை பார்த்து நான் பாடுகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா. ஒரு சின்ன சமாச்சாரத்தை நாம் எழுதிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கே, யார் இதை எழுதுனதுன்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கேட்டவன் தொலைஞ்சான், அவ்வளோதான். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுன்னு தெரியுங்களா, எவ்வளோ முயற்சி எடுத்தேன்னு தெரியுங்களா, எத்தனை அற்புதமாக எழுதியிருக்கேன்னு தெரியுங்களா, இதை மாதிரி எங்கேயாவது உங்களால் பார்க்க முடியுமா என்றெல்லாம் நாம் அந்த பெருமை சொல்லிக்கொள்வதிலே நிற்போம். ஆனால் அருளாளர்கள் பெரிய விஷயங்களையெல்லாம் செய்துவிட்டு அதில் தங்களுக்கு ஏதும் பங்கில்லாதது போல சொல்வார்கள். சுந்தரரும் அப்படித்தான், தன்னை தோழன் என்று எங்கேயுமே சொல்லிக்கொள்ளவில்லை. அப்படி அவர் சொல்லுவது கூட நீதான் சொன்னேன்னு சொல்லுவார், நான் உன்னுடைய தோழன் சொன்னேன், என்னுடைய தோழனுமாய் என்று சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய சுந்தரர் ஒரு கண்ணை பெற்று விட்டார், 2 கண்களை இழந்தார், சத்தியத்தை மீறினார், 2 கண்களை இழந்தார். ஆனாலும் நம்பிக்கை விடவில்லை, பெருமானிடம் இவற்றை கேட்டுப் பெறுவேன் என்று வருகிறார். அப்படி வந்தவர் காஞ்சிபுரத்திலே ஒரு இடக்கண் ஒன்றை பெற்றுகிறார். இன்னும் வலக்கண் மட்டும் பாக்கி. காஞ்சி நகர எல்லையிலே திருவாரூரை நினைத்து அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர் புக்கு எங்கள் பிரானாரை என்று கொள் எய்துவதோ எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதோ என்று சொல்லிவிட்டு வருகிறார். திருவாரூர் பறவையுண் மண்டலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு சேருகிறார். திருவாரூர் சேருகிறார். ஆரூரர் திருவாரூர் கோயில் தென்படுகிறது. அங்கேயே அவருக்கு பரவசமாகி விடுகிறது. பிறகு அங்கே வெளியில் இருக்கக்கூடிய திருவாரூர் பறவையுண் மண்டலி என்கிற திருக்கோயிலுக்கு செல்லுகிறார். அங்கே வழிபாடு செய்கின்றார். செய்துவிட்டு அங்கே அமர்ந்திருக்கிற பொழுது அடியார்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களோடெல்லாம் பேசுகிறார். இரவு அர்த்தஜாம பூசைக்கு நேரம் நெருங்கிற்று. அன்பர்களெல்லாம் தியாகேச பெருமானை தாங்கள் தரிசிக்க செல்லவில்லையோ என்று கேட்கிறார்கள். இதோ புறப்பட்டு விட்டேன் என்று புறப்படுகிறார். புறப்படுகிற பொழுதே அவருக்கு மனதிலே பல்வேறு விதமான கிளேசங்கள். அதாவது இங்கிருந்து போகிறோம் கோயிலுக்கு, பெருமான் இந்த வலக்கண்ணை தருவாரா, அப்படியே வலக்கண்ணை தந்தாலும் பறவை நாச்சியார் உடன் இருக்கக்கூடிய பிணக்கை தீர்ப்பாரா, அந்த அம்மையார் மிகவும் கோபித்திருப்பார்களே அந்த கோபத்தை தீர்ப்பாரா, எப்படி நமக்கு இந்த செய்திகளெல்லாம் நிகழ்வுறும் என்று எண்ணியபடியே போகிறார். போகிற பொழுதே அந்த பதிகத்தை சொல்லுகிறார், ஒரு பதிகம் பாடுகிறார். தூவாயா தொண்டர் படும் துக்கங்கள் தொண்டு செய்வார் படு துக்கங்கள்
தூவாயா தொண்டு செய்பவர்னார். தொண்டு செய்கின்றவர்கள் தொண்டர்கள். தூவாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள் காவாயா கண்டுகொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் நல்லன சொல்வேன் உன்னை நாவாயால் உன்னை நல்லன சொல்வேன். ஆவா என் பரவையூர் மண்டலி அம்மானே பரவையூர் மண்டலி அம்மானே ஆவா என் பரவையூர் மண்டலி அம்மானே. ஆகா பரவையூர் மண்டலி அம்மா. ஆகா என்று சொன்னால் இறக்க குறிப்பு. ஆஹா என்று இறங்க மாட்டாயா? தொண்டு செய்பவர்கள் உன்னிடம் எதையும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் உள்ள குறிப்பை அறிந்து நீ செய்வாய். தொண்டு செய்கிறவர்கள் போய் சாமியிட எனக்கு இதை செய் அதை செய் என்று கேட்க மாட்டார்கள். கேட்டால் தொண்டு வியாபாரமாகிவிடும் இல்லையா? ஒரு தொண்டை செய்துவிட்டு எனக்கு இதை கொடு என்று போய் கேட்டால் நாம் தொண்டுக்கு ஒரு விலை வச்சிட்டோம். நாம் பக்தி செய்துவிட்டு ஒரு விஷயத்தை கேட்டால் நம்ம பக்திக்கு ஒரு விலை வச்சிட்டோம். நாம் வழிபாடு செய்துவிட்டு ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் நம்முடைய வழிபாட்டுக்கு ஒரு விலை வச்சிட்டோம். இதான் ரேட்டு அப்படின்னு வச்சிட்டோம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் எதையும் விண்ணப்பம் செய்யாமல் செய்வதுதான் தொண்டு, வழிபாடு, விண்ணப்பம் எல்லாமே. எதையும் விண்ணப்பம் இருக்கக்கூடாது. எனக்கு என்ன தேவைங்கிறது என்னை விட அவருக்கு தான் நல்லா தெரியும். அதை நம்ம முதல்ல நம்பணும். எனக்கு என்ன வேணுங்கிறது சாமிக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே தெரியும் அப்படின்னு நினைச்சா அது அறிவீனம், அறியாமை. நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தான் நல்லா தெரியும். நம்ம இப்போ தேவையானதை விட்டுவிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தேவையானதை பற்றி கேட்டுட்டு இருப்போம். அவருக்கு தான் தெரியும் எது தேவை எது தேவையில்லாதது அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நமக்கு எது தேவை எது தேவையில்லாததுன்னு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது ஒன்று வாங்கிட்டாருன்னா உடனே நமக்கு அது தேவை, அதை உடனே வாங்கி ஆகணும் இல்லையா? அது நமக்கு தேவையா, அது பயன்படுமா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாருன்னு வச்சுக்குவோம். இல்லை நம்மளும் வாஷிங் மிஷின் வாங்கணுமே அப்படின்னு போனோம்னா அவருக்கு ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, பைப் இருக்குது, திறந்து விட்டா அவர் நம்ம அடி பம்பில் இருக்கிறோம். வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? யோசனை பண்ணணும் இல்லை? தேவை என்பது எது என்று தெரிந்த சாமிகிட்ட போய் நின்று, சாமி அவன் ஒரு வாஷிங் மிஷின் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டான், நான் எப்படியாவது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் சாமி அப்படின்னு கேட்டால் சாமி சிரிப்பார். உனக்கு எதுக்குடா வாஷிங் மிஷின் அப்படின்னுட்டு. நான் உதாரணத்துக்காக சொன்னேன், வாஷிங் மிஷின் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை, தாராளமாக வாங்கிக்கோங்க என்ன. ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். எது தேவை என்பதை நாம் போய் அதை பற்றி கேட்கணும். தேவையானதை கேட்டால் சரிம்பார். ஆனால் நமக்கு தெரியாத தேவையானதை கேட்க, நமக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, தேவையானது நமக்கு கேட்கறதுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, கேட்கலாம். நமக்கு தெரியாது. அதனால் சாமி எனக்கு என்ன தேவைன்னு நீ நினைக்கிறியோ அதை கொடு அப்படின்னு போய் நின்றுட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அதுதானே செய்யணும். தொண்டர் படுதுக்கங்கள் தொண்டு செய்வார் படுதுக்கங்கள் காவாயா. அதனால தான் சொன்னார், கண்டுகொண்டார் ஐவர். 5 பேர் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. 5 பேர் என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த மெய்யை என்று சொல்ல 5 பேர் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி அவரிடம் அகப்படாமல் நான் உன்னை என்னுடைய நாவாயால், நாவினுடைய அந்த வழியாக, நாவாயால் என்று சொன்னால் வாய் என்பது வழி, நாவின் வழியாக உனக்கு நல்லன உரைக்கின்றேன், நல்ல செய்திகளை சொல்லுகின்றேன். அது ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு அற்புதமான வழி. நம்முடைய நாவினாலே வாழ்த்துகளையும் பாடல்களையும் நம்முடைய
துதி மாலைகளையும் தோத்திரங்களையும் சொல்லுவது தான் சிறப்பான வழி. ஆகையினாலே நம்முடைய நாவினாலே தோத்திரங்களை நாம் பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், தோத்திரங்களை சொல்ல வேண்டும். இங்கே சும்மா நின்றுட்டு வரக்கூடாது, தோத்திரங்களை சொல்ல வேண்டும். திருக்கோயில்களில் வந்துட்டோம்னா பெருமானுக்கு தோத்திரங்களை சொல்லுவதில், பதியங்கள் பாடுவதில், ஒரு திருவாரூர் பதிகம் பாடுவோம், ஒரு சீர்காழி பதிகம் பாடுவோம், ஒரு திருமறைக்காடு பதிகம் பாடுவோம் என்று பதியங்களாக பாட வேண்டும். உட்கார்ந்து மண்டபத்தில் உட்கார்ந்து குழுவாக சேர்ந்து பாட வேண்டும். இதில் தனியாகவும் பாடலாம், அதை செய்ய வேண்டும். நாவாயால் உனக்கு நல்லன சொல்வேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எனக்கு நீ இறங்க வேண்டாமா என்று கேட்கிறார். சொல்லிவிட்டு போகிறார், திருக்கோயிலுக்குள்ளே போகிறார். அர்த்தசாம பூசைக்கான ஏற்பாடுகள் நிகழ்கின்றன. சுவாமி அங்கிருந்து பூசைக்கான வழிபாடுகள் தொடர்ந்து நிகழ்கின்றன. அப்பொழுது அற்புதமான ஒரு பதிகத்தை அருள் செய்கின்றார். மீள அடிமை உமக்கே ஆளாய், மீள அடிமை உமக்கே ஆளாய், பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. மீள அடிமை, நாமெல்லாம் இறைவனுக்கு மீளாத அடிமைகள். என்னைக்கு இந்த அடிமை சாசனம் பர்மனெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டோம். நான் அடிமை இல்லை அடிமை இல்லை நாம் சொல்லிட்டு இருந்தாலும் நாம் அடிமை தான். நமக்கு சுதந்திரம் இல்லை. நாம் நினைக்கிறோம் எனக்கு நல்ல சுதந்திரம் இருக்குது சார், ராத்திரி போய் நான் டிவி நான் தான் பார்க்குறேன், எனக்கு என்ன சேனல் வேணுமோ அந்த சேனலை நான் சுதந்திரமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி நான் என்னுடைய சுதந்திரத்திலே தானே இருக்கிறேன், எனக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே என்று நாம் நினைக்கலாம். இல்லை, நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. நாம் நம்ம அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தோமா? நாம் நம்ம பிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோமா? நம்ம கூட பிறந்தவங்களை நமக்கு தேர்ந்தெடுத்தோமா? நமக்கு என்ன மாதிரி படிப்பு வரணும்னு தேர்ந்தெடுத்தோமா? தேர்ந்தெடுக்கலை, அது வந்து சேர்ந்துச்சு. எதையுமே தேர்ந்தெடுக்கலை. நம்ம வேலையை நம்ம தேர்ந்தெடுத்தோமா? இல்லை, கிடைச்ச வேலை அதுதான். நம்ம சம்சாரத்தை தேர்ந்து எடுத்தோமா? தேர்ந்து எடுத்த மாதிரி பாவலா. அப்படி அப்படி அதான் அந்த வீட்டுக்காரர் சொன்னார், உன்னை வந்து ஒரு தடவை பார்த்தேன், பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு தடவை தான் பார்த்தேன். பார்த்த உடனே நான் வந்து உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். உன்னை பார்த்த உடனே நான் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. நான் எவ்வளோ பெரிய தியாகியாக இருப்பேன், உன்னை உண்டி தான் பார்த்தேன், நான் வேறு யாரையும் பார்க்க. ஒரு தடவை பார்த்தேன், என்னை விட தியாகி நீ பார்க்க முடியுமான்னு. அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சு, நான் உங்களை நேரில் கூட பார்க்கல, பார்க்காமலேயே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் எவ்வளோ பெரிய தியாகியாக இருப்பேன்னு. அப்போ அந்த எதுவுமே சுதந்திரம் இல்லை. சரி, இந்த நாள் தான் வந்து நம்ம பிறக்கணும்னு நம்ம சுதந்திரமாக பிறந்தோமா? நம்ம பிறந்த நாள் நம்ம கையில் இருந்ததா? ஏதோ ஒரு நாளில் வந்து சேர்ந்தோம். சரி, இதுதான் இல்லை, கிளம்புற நாள் நம்ம கையில் இருக்கா? நீங்கள் அதை சொல்லுங்கள். சுதந்திரம்னு சொன்னால் அதுதான் சுதந்திரம். நான் எத்தனை நாள் வேணால் இங்கே இருக்கலாம் சார், எனக்கு எப்போ பிடிக்கலையோ அப்போ நான் கிளம்பலாம் அப்படின்னா அது சுதந்திரம். நான் எப்போ கிளம்புறேனோ அப்போ கிளம்பலாம் சார் அப்படின்னா அதுக்கு பேர் சுதந்திரன்னு பேர். நீ கிளம்ப மாட்டேன், உன்னை கிளப்பி விடுவான் இங்கேருந்து. அப்போ இது என்ன சுதந்திரம்? எந்த சுதந்திரமும் இல்லாமல் நமக்கு சுதந்திரம் இருப்பதாக நாம் கருதி கொண்டு இருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் கிடையாது. நாம் எல்லாம் மீளா அடிமைகள். மீளா அடிமை உமக்கே ஆளாய் உமக்கு தொண்டு செய்து பிறரை வேண்டாதேன்னார்.
யார் ஒருவரையும் போய் எந்த விதமான கோரிக்கைகளுக்கும் எந்த விதமான விண்ணப்பங்களும் வைக்காமல் அடியார்கள் யாரிடமும் போய் நிற்க மாட்டார்கள். எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இது மாதிரி பார்த்துங்க என்று எந்த விதமான கோரிக்கைகளையும் எந்த அடியாரும் போய் யாரிடமும் கேட்க மாட்டார். அப்படி ஏதாவது இருக்குமானால் அவர்கள் நேராக வந்து பெருமானிடம்தான் கேட்பார்கள். ஞானசம்பந்தருடைய அப்பா சொன்னார், நான் வேள்விகள் செய்யணும்ப்பா, எனக்கு பொருள் தேவைப்பா அப்படின்னார். பொருள் தேவைன்ன உடனே என்ன பண்ணுவார் இவர் ஞானசம்பந்தர்? அப்பா காசு கேட்குறாரு, வேள்வி செய்யணும்னு கேட்குறாரு, தன் மகன்கிற உரிமையில் கேட்குறார். ஆனால் இவர் யார்கிட்ட போட்ட, இவர் என்ன பண்ணார், அவங்க அப்பா இவர்கிட்ட கேட்டார், இவர் இவங்க அப்பா கிட்ட போய் கேட்டார். யார்கிட்ட போய் கேட்டார்? அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. பூதத்தை விட்டு ஒரு பொற்கிடி வைக்க சொல்லிவிட்டார். உலவாக்கிடின்னு பேர். எடுக்க எடுக்க காசு வந்துக்கிட்டே இருக்கும், எடுக்க எடுக்க காசு வந்துக்கிட்டே இருக்கும் வேள்வி செய்கிறதுக்கு. அதை வாங்கி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குறார். யார்கிட்ட போய் பொருள் கேட்டார்? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் பாடினாலும் உங்களுக்கு காசு கொடுக்குற பதிகம் இந்த பதிகம், நீங்கள் பாடலாம். ஆமாம், தேவைக்கு கொடுக்கும். நீ உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும், எத்தனையோ கோயில் கும்பாபிஷேகம் இந்த பதிகத்தை பாடியே நடந்திருக்கு. இடரினும் தளரினும் பதிகம் பாடியே நடந்திருக்கு. பொருள் தருவார் சிவபெருமான். அப்படி அந்த பொருள் தருகிற பதிகத்தை பாடி பொருளை பெற்று அதை தன்னுடைய தந்தையிடம் கொடுத்து வேள்வி செய்யுங்கப்பா, சிவனை முன்னிறுத்தி வேள்வி செய்க என்று தருகிறார். அதனால் தனக்கு ஒன்று வேணும்னா போய் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, சிவபெருமான்ட்ட வருவோம். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் உள்ளத்தில் பொங்கி எழுகிற அந்த துன்பத்தோடு வந்து நிற்கிற பொழுது அவர்கள் தங்கள் குறைகளை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அவர்கள் சொல்லாமலேயே, அந்த குறைகளை சொல்லாமலேயே நீ அறிந்து கொண்டு அதற்கு அருள் செய்வாய் அல்லவா. குறைகளை சொல்ல வேண்டுமா அடியார்கள்? அவர்கள் உள்ளே கனன்று பொங்கி முகத்தால் மிக வாடி வந்து வாடி நிற்கிற பொழுது அந்த அடியார் தங்கள் முகத்தை வாடி வந்து நிற்கிற அடியார்களுக்கே குறைகளை போக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்கள் குறைகளையும் சொன்னால் அது செய்யாமல் இருக்கலாமா? முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாளாங்கிருப்பீர் திருவாரூரில். வாய் மூடிக்கொண்டு பேசாமல் இருக்கிறீரே, நான் வந்து நிற்கின்றேன், எமக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார். பதிகத்தை பாடுகிறார். பதிகம் பாடி முடித்த உடனேயே பெருமான் அவருக்கு வலது கண்ணை தந்து விடுகிறார். வலது கண் பார்வை பெற்று விடுகிறது. இரண்டு கண்களாலும் இப்பொழுது காட்சி தெளிவாக தெரிகிறது. மகிழ்ந்து விழுந்து எழுந்து தொழுது, பெருமானே பெருங்கருணை உடையவனே, எமக்கு இரு கண்ணையும் அளித்தாய் பெருமானே என்று மகிழ்ந்து பாடுகிறார், ஆடுகிறார். பல்வேறு விதமான துதிகளை செய்கின்றார். அடியார்களெல்லாம் மிகுந்த மகிழ்வோடு இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பூசை நிறைவு பெறுகிறது. அர்த்தசாம பூசை நிறைவு பெற்றவுடனே பூசையில் பங்கு கொண்டு அங்கேருந்து என்ன பண்ணார், தன்னுடைய வீட்டிற்கு போகணுமே, இல்லத்துக்கு போகணும். பறவையார் மாளிகை தான், இவருக்குன்னு வீடு கிடையாது. பறவையார் கட்டி இருக்கிற வீட்டுக்கு தான் இவர் போகணும். இப்போ வீடு யார் வீடுன்னு கேட்டால்
சுந்தரமுத்துசாமி வீடு இல்லை, அது யார் வீடு? பறவையார் வீடு. இவருக்கு வீடு கிடையாது, இவர் பேரில் எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அப்படி தன் பேரில் இல்லாது பறவையார் வீட்டில் இருந்தார், திருமணம் செய்து கொண்டு. அப்படிதான். இப்போ அந்த வீட்டில் ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? பறவையாருக்கு. அவர் வீடாக இருந்தால் ரைட் ராயலாக வீட்டுக்குள்ளே போகலாம். ஏன் வந்தேன்னு கேட்டால் நான் ஏன் வீடு நான் வருவேன்னு ஏதாவது சொல்லலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இப்படி போகிறது, பறவையார் தன்னை கோபிப்பார்களா, ஏதாவது சொல்லுவார்களா என்று யோசிக்கிறார். யோசிச்சு என்ன பண்ணார்? கொஞ்சம் பேரை தூது அனுப்புகிறார். நீங்கள் போய் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், கோயிலில் தான் இருக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவங்க போனாங்க. போன உடனே திரும்பி கொஞ்ச நாள் ஆச்சு, அவர்கள் திரும்பி வந்தார்கள். என்ன சொன்னார் பறவை ஆச்சியார்னு? அவங்க உடனே சொன்னாங்க, பார்த்தா அல்லவா அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அவங்கள பார்க்கலையான்னு? அந்த தெரு முனையிலேயே 2 பேரை போட்டிருக்காங்க. அந்த தெரு முனையிலேயே 2 பேரை போட்டிருக்காங்க. யாராவது உங்கள் பேரை சொல்லிட்டு வந்தால் இந்த ஏரியா பக்கமே விடாதேன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் அங்கே நுழையும் போதே என்ன விஷயம்னு கேட்டாங்க. பறவை வீட்டுக்கு போகணும், என்ன சாமி வந்திருக்கிறாங்க, அப்படியே திரும்பி போயிடுன்ட்டாங்க. அப்படியா? ஆமாம், நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அதுக்காகத்தான் சொன்னாங்க. இதை நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னதுக்காகத்தான் சொன்னாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்போ எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியல. திருக்கோயில் மண்டபத்தில் உட்கார்ந்துக்கிட்டார். எல்லாரும் கோயில் கதவை அடைச்சாச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் அடியார்கள் மட்டும் துணையாக இருக்கிறவங்களும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க படுத்துட்டாங்க. இவர் உட்கார்ந்துருக்கார். முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாழ்வால் அணைய. அங்கேயே உட்கார்ந்து ரொம்ப வருந்துகிறது உள்ளம், மனசு ரொம்ப வருத்தத்தோட சிவபெருமானை நினைந்து பாடுகிறார். முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமான ஆழ்வால் அணைய. முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாழ்வால் அணைய. என்னை உடையாய் நினைந்தருளாய். பறவைநாச்சியாரோடு நான் சென்று சேர்வதற்கு பெருமானே திருவுளம் பற்றுவீராக என்று நினைக்கிறார். முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாழ்வால் அணைய. என்னை உடையாய் நினைந்தருளாய். என்னை அடிமையாக உடையவரே பெருமானே நினைந்து அருள் செய்வீர். நினைந்தருளாய். இவ்யாமம் தன்னில், இந்த இரவு நேரத்தில் அன்னம் அணையால் வாழ் சென்று புலவிதனை அகற்றினால் உயலாம் பின்னை இல்லை செயல் என்றார். இந்த இரவு நேரத்திலே எப்படியாவது சென்று பறவைநாச்சியாருடைய வருத்தத்தை கோபத்தை நீக்கினால் நான் உய்வேன். பெருமானே இதற்கு என்ன வழி என்று தெரியவில்லையே என்று கண்ணீர் விட்டு அங்கே அமர்ந்திருந்தார். முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாழ்வால். இது என்னுடைய வினையினாலே விளைந்ததுதான். இதற்கு ஏதாவது தேவரீர் செய்ய வேண்டும் என்னபோது அடியார் இடுக்கண் தரியாதார். தன்னுடைய அடியவர்களுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ள மாட்டார் சிவபெருமான். அடியவர்கள் உண்மையாக துன்பமடைகிறார்கள் என்று சொன்னால் உடனே அந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்ன வழி என்று பெருமான் அந்த துன்பத்தை நீக்குவான். அடியார்தம் ஆண்டு கொண்ட தோடர்தம் குறை முடியாதிருக்க வல்லரே. அடியார் இடுக்கண் தரியாதார். தன்னுடைய அடியவர்களுடைய துன்பத்தை தரித்து கொள்ள முடியாதவர், தாங்கிக் கொள்ள முடியாதவர். தன்னுடைய சுந்தரனுடைய துன்பத்தை தாங்கிக் கொள்வாரா? இவ்வளவு துன்பப்படுகிறானே சுந்தரன் என்று நேரில் வந்துட்டார். என்ன சுந்தரா, ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற, என்ன விஷயம் தெரியாத மாதிரி கேட்டார். இவர் சொன்னார், சுவாமி
பறவையார் ரொம்ப என் மேலே கோச்சிட்டு இருக்கிறா. நான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவள் கோபத்தை தீர்க்கணும். நான் தூதாக 2 பேரை அனுப்பினேன். அவர்களெல்லாம் போய்விட்டு வந்து விட்டார்கள், திரும்பி வந்து விட்டார்கள். இப்பொழுது அவளுடைய கோபம் மிகப்பெரிய கோபமாக இருக்கிறது. அதை தாங்கள் தான் சென்று தீர்த்து வைக்க வேண்டும், தாங்கள் தான் அதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் போங்கன்னு சொல்லலை, தாங்கள் தான் ஒரு வழி செய்ய வேண்டும் என்றார். சாமி சொன்னார், என்னப்பா அதனால் உனக்காக நான் போக மாட்டேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா நான் போக மாட்டேன்னா, உனக்கு குறைன்னா அதை போய் நான் சரி செய்கிறேன். என்ன பறவை கோச்சிட்டு இருக்கா, அவ்வளோதானே, கோபத்தை நீக்கணும், அவ்வளோதானே, இந்த இப்போ போகிறேன் அப்படின்ட்டு திருக்கோயில் சிவாச்சாரியாருடைய திருவேடத்தில் போனார். நேராக போகிறார். அந்த அம்மா தூங்கலை, தோழிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கோபமாக இருக்கா அந்த அம்மாவுக்கு. இவர் வந்து அந்த பக்கம் கதவை தட்டுறாரு, திறந்து விடுறாங்க தோழிகள். பறவையார் இருக்காங்களா? இதோ இருக்காங்க. சாமி என்ன இந்த நேரத்தில், வாங்க உட்காருங்க. அம்மா கோயில் சாத்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், நட சாத்திட்டு. ஆனால் கோயில் மண்டபத்தில் பார்த்தா நம்பி ஆரூரர் உட்கார்ந்துருக்கார். இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, மாளிகை இருக்குது, அவர் ஏம்மா கோயிலில் உட்கார்ந்துருக்கணும்? ரொம்ப வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கார். ஏப்பா நீங்கள் வீட்டுக்கு போகலை அப்படின்னு நான் கேட்டேன். இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிறேன், வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இன்னும் பறவை கூப்பிடலன்னார். நீ கூப்பிட்டுமா அப்படின்னு. சாமி உங்களுக்கு தெரியாது போல இருக்க விஷயம். இவர் பங்குனி உத்தரத்துக்கு வரேன்னு சொல்லி கிளம்பி போனார். போனவர் அங்கே திருவொற்றியூரில் சங்கிலிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது? எனக்கு தெரியாதுமா, இப்போ நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுது. அங்கே போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். ஆமாம் சாமி. சரிம்மா, அது கல்யாணம் வந்துட்டான்ல, திரும்ப உன்னை தேடி தானே வந்திருக்கிறான். நம்ம சொல்லுவோம், திருவாரூரை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாமி இதெல்லாம் சரிப்பட்டு வராது சாமி. அவர் கோயிலுக்கு பல கோயிலுக்கு போகிறவரை நீ திருவாரூர் விட்டு போகாதெல்லாம் சொல்ல முடியுமா சாமி? அங்கே ஒற்றியூரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்தவர், இங்கே திருவாரூரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்தார். அதனால இந்த வெப்பமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துச்சு சாமி. அவர் சத்தியத்துக்கெல்லாம் இங்கே இருக்கிறவர் இல்லை, அவர் பல கோயில் போகிறவர். இதெல்லாம் சரிப்பட்டு வராது சாமி. அதனால் முடியாது சாமி. அவர் ஒரு வழியாக பார்த்துக்க சொல்லுங்கள், நான் என் வழியாக பார்த்துக்கிறேன். எனக்கு இது ஆரூர் பெருமான் இருக்கார், தியாகேச பெருமான். நான் ஏதோ கோயிலில் தொண்டு செஞ்சு நிம்மதியாக இருந்தேன். இந்த விஷயம் காதில் விழுந்தவனே மறந்து போய் நிம்மதியாக இருந்தேன். திரும்ப வந்திருக்கிறார். தயவு செய்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லி போக சொல்லுங்கள். என்னம்மா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிற? சுந்தர யாருமா? சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டியவருமா. உனக்கு திருமணம் பண்ணி வச்ச சிவபெருமான் எப்படி பண்ணி வச்சார் தெரியுமா? எல்லா அடியார்கள்ட்டையும் சொல்லி திருமணம் பண்ணி வச்சார். உங்கள் திருமணம் சாதாரணமாக நடந்துதா? அவ்வளோ சாதாரணமாக நடந்ததா? எல்லா அடியார்கள்ட்டையும் சொல்லி நம்பி ஆரூரனுடைய பெருமையும் உன் பெருமையும் 2 பேருக்கும் சொல்லி திருமணம் செய்து வைத்தார் நம்பி ஆரூரன். அவர் அப்படி உதாசீனம் பண்ணக்கூடாதுமா. நான் வர சொல்லட்டுமா அவரை? சாமி இன்னொரு தடவை அவர் பேச்சை எடுத்து நீங்கள் என்கிட்ட பேசினா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். டக்குன்னு எழுச்சிட்டார். சரிம்மா நீ இவ்வளோ தூரம் பேசும்போது நான் என்ன பண்ணுறது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி வந்துவிட்டார். கிளம்பி நேராக வருகிறார். வந்தால் சுந்தரர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். சாமியே போயிருக்கார், நல்ல செய்தியோடு வருவார்ன்ட்டு. சாமி போனீங்களே என்னாச்சு? அட என்னப்பா இவ்வளோ கோபமாக இருக்கிறா? நான் கூட இவ்வளோ கோபமாக இருப்பான்னு எதிர்பார்க்கலப்பா, ரொம்ப கோபமாக இருக்கா உன் மேலே. சாமி அந்த கதையெல்லாம் வேண்டாம், இந்த வேலை கோபமாக இருந்ததுனால தான் உங்களை அனுப்பிச்சேன். என்ன சொன்ன அதை சொல்லுங்க. நானும் கோபத்தை தணிக்கிறதுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். உன் பெருமையெல்லாம் எடுத்து சொன்னேன். ஏன் சாமி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி என் பெருமையை சொல்கிறது? அவன் பெருமையை சொன்னாலாவது அர்த்தம் இருக்குது. என் பெருமையை சொன்னீங்களே என்ன ஆகுது? அவளுக்கு கோபம் தானே வரும். ஆமாப்பா நீ சரியாக சொன்ன, அவளுக்கு கோபம் தான் வந்தது. அதாவது அவன் என்ன சொல்லிவிட்டான்னா, அவர் இங்கே வந்தாருன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டேன்.
எனக்கு ரொம்ப பயமாக போச்சுப்பா, ஓடி வந்துட்டார். சாமி, உங்களால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் ஒன்று உண்டா? நீங்கள் போய் இது தோல்வின்னு சொன்னால், இந்த தூது தோல்வின்னு சொன்னால் இது யாராவது ஒத்துக்குவாங்களா? உலகத்தில் யாராவது ஒத்துக்குவாங்களா? நீங்கள் போயிட்டு அப்படியே பேருக்கு 2 வார்த்தை கேட்டுவிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வேண்டாதவன், ஒரு காலத்தில் ரொம்ப வேண்டியவன். இப்போ எனக்கு என் மேலே இருக்கிற அன்பு உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த பையன் இருந்தா என்ன போனா என்னங்கிற மாதிரி உங்களுக்கு. சரி சாமி, நானும் உங்கள் அன்பு இல்லாதப்போ நான் இருந்து என்ன பண்ணுறது? நானும் என் வழியை பார்த்துக்கிறேன். இனிமேல் இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ணுறது? நான் கிளம்புறேன் சாமி, என்னை உயிரை நான் மாய்ச்சிக்கிறேன் சாமி. இரு இரு இரு, ஏன் அவசரப்படுற? என்ன சுந்தரா, எதுக்கு எடுத்தாலும் உனக்கு அவசரம், இப்படி அவசரப்படுற? இப்போ ஒரு தடவை தானே போயிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு ஏதாவது ஒரு தடவையில் நடந்திருக்கா? 2 தடவையில் தான் நடக்கும். 2வது தடவை போகிறேன், இன்னும் கொஞ்சம் சமாதானம் பண்ணி பார்க்குறேன். எப்போவுமே சொல்லத்தான் கேட்பாங்க. நீ கொஞ்சம் அவசரப்படாத, இருத வரேன்ட்டு கிளம்புனார். கிளம்புனவர் இப்போ வந்து சிவாச்சாரியார் வடிவத்தில் போகலை. இப்போ எந்த வடிவத்தில் போனார்? சிவபெருமானாகவே போனார். சிவபெருமா, பூதகணங்கள், முனிவர்கள், தேவர்கள் எல்லோரும் வடங்க திருவாரூர் வீதியிலே அந்த சிவந்த பாதம் அந்த மண்ணிலே தோய நடந்து போகிறார் பெருமான். சிவாச்சாரியார் வந்துவிட்டு போன உடனேயே வீட்டிற்குள்ளே பல மாற்றங்கள் தெரிஞ்சது. வந்தவர் சிவாச்சாரியார் மாதிரி தெரியலையே, இவ்வளவு சிறப்பாக இருக்கேன்னு இந்த அம்மையார் சந்தேகப்பட்டாங்க. வந்து திரும்பவும் பரவ அப்படின்னு காதில் விட்ட உடனே ஒய் கதவை திரடி அப்படின்னு திறந்தா சாமி நிற்கிறார், திருவடியில் விழறார். சாமி அப்படின்னு, மா நான் தாம்மா வந்தேன் போன தடவை, இந்த தடவை நானே வந்திருக்கிறேன். போன தடவை மஃப்டியில் வந்தேன், இப்போ ஒரிஜினல் காஸ்டியூம்லேயே வந்திருக்கிறேன். சுந்தரனை வேண்டான்னு சொல்லாதம்மா, ரொம்ப நல்லவம்மா, நீ வந்து அவனை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒன்று அந்த அம்மையார் காலில் விழுந்து கும்பிட்டு கண்ணீர் சோர, துளி வளர் கண்ணீர் சோர தொழுது விண்ணப்பம் செய்வார். ஒளி வளர் செய்ய பாதம் வருந்தி ஏக ஓர் இரவு மாறாது. அழிவரும் அன்பர்க்காக அங்கொடு இங்கு உழல் வீராகி எளிவரு வீரும் ஆனால் இசையாது என் செய்வேன் என்றார். சாமி ஒரு அடியவருக்காக தன்னுடைய சிவந்த பாதங்கள் நோகும்படியாக இந்த இரவு நேரத்தில் ஒரு முறைக்கு 2 முறை அங்கும் இங்குமாக திரிகின்றீரே. சுந்தரருக்காக உங்கள் பாதம் நோக நீங்கள் திரிகிறதை பார்க்கிற பொழுது நான் இதற்காக விட்டு கொடுக்காமல் இருந்தால் என்னை விட ஒரு கொடிய அரக்கி இருக்க முடியுமா? நீங்கள் உங்கள் பாதம் நோக அங்கும் இங்குமாக அலைவீரானால் நான் ஆம் என்று ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இருக்கிறதா எனக்குன்னு கேட்கிற தாய். ஒளிவளர் செய்ய பாதம், ஒளி நிறைந்த சிவந்த திருப்பு, அது ஏற்கனவே சிவப்பு, அது நடந்து நடந்து இன்னும் சிவப்பா போச்சு. ஒளிவளர் செய்ய பாதம் வருந்தி நோக அங்கொடு இங்கு உழல் வீராகில். ஒளிவளர் செய்ய பாதம் எளிவரும் அழிவரும் அன்பர்க்காக அங்கொடு இங்கு உழல் வீராகி. எளிவருவி, இவ்வளவு எளிமையாவா ஒரு அடியவருக்காக இவ்வளவு எளிமையாகவா வர முடியும்? எளிவருவீருமானால் இசையாது என் செய்வேன் என்றார். நான் ஆமான்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும் சாமி? அவர் வர சொல்லுங்க. நேர சாமி வந்தார், மண்டபத்துக்கு வந்தார். எல்லா பூதகணங்களும் குதிக்குது. வெற்றி சாமியே தூது அடியாருக்காக போனார். தேவர்கள் மலை மாறி பொழிகிறார்கள். ரொம்ப வேகமாக வந்தாராம். அப்படி வேகமாக வருகிற பொழுது தலையில் இருந்த கங்கை ததும்பி வெளியில் தண்ணி ஊற்றிச்சான். கங்கை
உட்காந்துமா, உட்காரு அப்பா. கங்கை ததும்பி பொங்க, கங்கையானது ததும்பி பொங்கும்படியாக வந்தாராம். அவ்வளோ வெளியே செதறிச்சான் தண்ணி. இப்போ நமக்கு ஒரு 2-3 கேள்வி இருக்கு. இப்போ தூது நீங்கள் பல தூது கேட்டிருக்கலாம். ராமாயணத்தில் அங்கதன் தூது, ராமாயணத்தில் அங்கதன் தூது. அனுமன் தூது கிடையாது, அனுமன் தேடித்தான் போனார். அனுமன் தூது சொல்லக்கூடாது, அங்கதன் தூது ராமாயணத்தில். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தூது, மகாபாரதத்தில். கந்த புராணத்தில் வீரபாகு தூது, கந்த புராணத்தில். மகாபாரதத்தில் யாரு? கிருஷ்ணன் தூது. ஆல் தூது ஃபெயில்யூர். சிவபெருமான் தூது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல். தூது நீங்க புராணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதும் சக்சஸ் இல்லை, எல்லா தூதும் ஃபெயில்யூர் தான். சிவபெருமான் போன தூது மட்டும்தான் சக்சஸ். தூதுன்னு இருக்கிற இடத்தெல்லாம் பாருங்க நீங்க. சரி, இப்ப பல பேருக்கு சில சந்தேகம் வரலாம். சுந்தரருக்கு தன்னுடைய மனைவியிடம் ஏற்பட்ட விரோதம், அந்த விரோதம் அல்லது பகைமை அல்லது சண்டை, இதை தீர்ப்பதற்காக சிவபெருமானை தூது அனுப்பலாமா? கேள்வி 1. சிவபெருமான் எல்லாமே செய்ய துணிவாக இருப்பார், அடியாருக்காக செய்வார். நம்ம அனுப்பலாமா? ஏயர்கோன் கலிக்காமருங்கிற நாயனார் அதைத்தான் கேட்டார். எங்கள் சிவபெருமானை அறிவை காரணத்தினாலே தூது போக அங்கு ஏவி இருந்தான் தன்னை, வர எதிர் காண்பேனாயில் வருவது என்னாம் கொல். நேரில் பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியலன்னார். அவ்வளோ கோபம். சிவபெருமான தூது அனுப்புறதா ராத்திரி நேரத்தில்? ஒரு தடவைக்கு 2 தடவை. திருவாரூர் கோயில் பா, என்ன துணிச்சல்! சுந்தரன் மட்டும் எனக்கு நேரில் வந்தான் அப்படின்னு அவ்வளோ கோபமாக இருந்தார். நமக்கு அந்த டவுட் இருக்கு, சிவபெருமான் கணவன் மனைவி சண்டைக்காக அவரை அனுப்பலாமா? அவர் போறேன்பார், அது நியாயமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. உண்மை என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சண்டையை தீர்த்து வைத்தால் பரவனாச்சியாரோட போய் சந்தோஷமாக குடும்பம் நடத்தலாங்கிறது அல்ல நோக்கம் அவருக்கு. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மனைவியோடு பிணக்கு ஏற்பட்டிருக்கு, மனைவியினுடைய பிணக்கை தீர்த்து வைத்தால் நாம் போய் கணவனோடு சேர்ந்து வாழலாம் அல்லது மனைவியோடு சேர்ந்து வாழலாம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்தோடு வாழ்வதற்காக, மனைவியினுடைய மனைவியினுடைய பகைமையை தீர்த்தால் மனைவியோடு போய் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் அனுப்பலை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டால், இந்த பிறப்பு எதனால் வந்ததுன்னா நந்தவனத்தில் 2 பேரை பார்த்ததுனால வந்தது. ஒருத்தர் கமலினி, இன்னொருத்தர் அணிந்திதையார். கமலினி தான் பறவையாராக வந்தார், அணிந்திதையார் தான் சங்கிலியாராக வந்தார். அப்படி பறவையாராக வந்த அந்த அந்த பாப்பா வந்த பக்கம் போக சொல்லுங்க. பறவையாராக வந்த முக்கியமான இடம், அதனால தான் உங்களை கவனித்து கேட்க சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான இடம். எங்களுக்கே ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இருந்து சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் சிவபெருமானை கணவன் மனைவி சண்டைக்காக அனுப்பலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இவர் நந்தவனத்தில் 2 பேரை பார்த்தார். உண்மையிலேயே வேற ஒன்றும் இல்லை, அவர் பூ பறிக்க போனார். அவங்களுக்கு இப்படி பார்த்தார், வந்துட்டார். வந்த உடனே சிவபெருமான் கேட்டார், நந்தவனத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டார். நந்தவனத்தில் என்னவோ பெரிய சீனே நடந்த மாதிரி, நந்தவனத்தில் என்ன நடந்ததுன்னு. சாமி, நந்தவனத்தில் என்ன நடக்கும் அப்படி? பூ பறிச்சுட்டு வந்தேன். என்கிட்ட மறைக்காத சுந்தரா, எனக்கு எல்லாம் தெரியும். சாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் சாமி. நான் உங்கள்கிட்ட என்ன இல்லை, நந்தவனத்தில் நீ போனியே, என்ன நடந்துச்சு யோசிச்சு பார்க்குறாரு. ஒன்றும் தெரியலங்க சாமி. என்கிட்ட மறைக்கிறீங்க. 2 பேரை பார்த்தியா இல்லையா? ஆமாம் சாமி, யாரோ பூ பறிக்க வந்திருந்தாங்க 2 பேர். பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு. என்ன சாமி, பார்த்ததுக்காக கிளம்புறதா? ஆமாம், பார்த்தியா இல்லையா?
பார்க்கக்கூட கூடாது. இந்த கைலாயங்கிறது ரொம்ப புனிதமான இடம், நீ பார்த்துட்ட சாமி, யாரோ வந்த மாதிரி இருந்தேன்னு பார்த்தேன் சாமி, அதெல்லாம் இல்லை, நீ கிளம்புனார். உண்மையிலேயே இவருக்கு ஒரு வேலை இருக்குது பூமியில் இவரால். இப்போ அந்த வேலையை சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த வேலையை சொல்லி அனுப்பிச்சா யோசிப்பான், என்னையும் சாமி அனுப்புறீங்கன்னு. இப்போ தப்பு பண்ண போன்னு சொன்னால் கரெக்டாக போய்த்தானே போனார். சரின்னு வந்துவிட்டார். இப்போ 2 பேருக்காக இந்த வாழ்க்கை அமைஞ்சுது. இப்போ 2 பேரோடையும் திருமணம் நடந்து வாழ்க்கை நடந்தால் இந்த வந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு. நோக்கம் முடிஞ்சு போச்சு. பறவையாரோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டால் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சால் பிறப்பு முடிஞ்சிடும். முடிஞ்சால் அடுத்த தடவை வர வேண்டாம். ஒருவேளை பறவையாரோட சண்டை வந்து இந்த சண்டை தீராம இந்த பகைமை இருந்துகிட்டே இருந்தால் இதுக்காக இன்னொரு தடவை பிறந்து வரும். உங்களுக்கு நல்லா புரியுதா? நீங்க எவ்வளவு பகையோடு இருக்கிறீங்களோ அவ்வளவு பகைக்கு அத்தனை பிறப்புகள் உண்டு. பகைகள் பிறப்பை தரும். அதனால தான் சொல்லுகிறார், யமன் அப்படியே போனா, அப்படி அருணகிரிநாதர் பார்த்தார். ஹலோ ஹலோ மிஸ்டர் யமதர்மன், ஹவ் ஆர் யூ அப்படின்னார். யமன் பார்த்தான். என்னை பார்த்தா அவங்கவுங்க நடுங்கி ஒடுங்கி போயிடுவாங்க, பம்மிடுவாங்க. நீ என்னை கூப்பிடுறிய, என்ன தைரியம் அருணகிரி உனக்கு? எனக்கு என்ன பயம் உங்ககிட்ட? அப்படி தைரியமாக இருக்கிறது உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒரு வாள் இருக்கு, என்கிட்ட சூலம் இருக்கு. உன் சூலம் என்ன? என்னுடைய வடிவாள். என்னது வடி சூலம், எனது ஒளி வடிவாள். என்னது ஒளிமிக்க பாரு, எவ்வளோ பாலிஷ் போட்டு வச்சிருக்கிறேன். அப்பளோ என்ன சிறப்பு அருணகிரி உங்ககிட்ட இருக்க வாள்ல? இது ஞானச்சுடர் வடிவாள். ஞானச்சுடரா? ஞானமா? என்ன ஞானம்? அவிரோத ஞானச்சுடர் வடிவாள்னர். அவிரோதம், அவிரோத ஞானம்னா என்ன அர்த்தம்? யாரையும் பகையாக நினைக்காத எண்ணம். விரோதம் அவிரோதம். விரோதத்துக்கு ஆப்போசிட்டு அவிரோதம். விரோதம்னா பகைன்னு அர்த்தம். யாரையும் பகையா நினைக்கக்கூடாது. யாரையும் பகையா நினைக்கக்கூடாது. அவனா அவன் பேரை சொல்லாதீங்க சார், எனக்கு வயிற்றெல்லாம் எரியுது சார். இன்னும் சில பேர் கோயிலுக்கு இதுக்கே வருவான், சாமி நான் நல்லா இருக்கணும் இல்லையோ, அவன் நல்லா இருக்கக்கூடாது. இதை வேண்டதுக்கு இங்கே வருவான் இல்லையா? அப்படிப்பட்ட வேண்டுதல்லாம் வைக்கக்கூடாது. யாரையும் பகைமையாக நினைக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் ரொம்ப பகைமையாக நினைச்சா அவங்க 2 பேரையும் அடுத்த ஜென்மத்தில் புருஷ முண்டாட்டியா போட்டுருவார். நீங்கள் நம்பலைன்னா, நான் கூட முதல்ல நம்பலை, அது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. சில ஃபேமிலியை பார்த்தா இப்படி தான் இருக்கும் போல இருக்கேன்னு. காலையில் தொடங்கினா சண்டை, அது பாட்டுக்கு ஜீவ 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 ஜீவனு 2 பேரும் வேலைக்கு போவாங்க. சாயந்தரம் வந்து ஒன்று வச்சுக்கிறேன்ட்டு போவான். சாயந்தரம் வேலை விட்டு அவனு வந்து நீங்கள் எங்கள் அப்பா பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னு அது ஆரம்பிக்கும். அவன் உங்கள் அப்பா ராஜராஜ சோழன் கல்வெட்டில் பொறிச்சு வைக்கிற உங்கள் அப்பா பற்றி. இப்படி சண்டை ஜெகதூரா நடக்கும். அதனால் ஒரே ஒரு சின்ன குறிப்பு தருகிறார். நான் இறக்கும் போது எனக்கு யாரும் பகையும் இல்லை, யாரும் நட்பும் இல்லைன்னா எனக்கு பிறப்பு கிடையாது என்று சொல்லுகிறார். இஸ் இட் பாசிபிள்? நல்லதுதான் சொல்றீங்க சார், ஆனால் முடியுமா? முடியுமா? கஷ்டம். சுத்தி பகை, பக்கத்து வீட்டுக்காரன் பகை, எய்த்த வீட்டுக்காரன் பகை, அதெல்லாம் விடுங்க. சொந்தக்காரன் பாதி பேருக்கு மேலே பகை. இந்த எல்லா சொந்தக்காரனும், எந்த சொந்தக்காரனும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறானா? கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிகை கொடுக்க போனான் ஒருத்தன். கிரகப்பிரவேசமா? நல்லா இருக்கேன், வீடு கட்டிட்டேன், சரி நல்லா இரு நல்லா இரு. எங்கே கட்டியிருக்கிற? நான் இந்த மதுரை வாயில் தான். ஐயோ ஏன் அங்கே ரோடை விஸ்தாரப்படுத்த போகிறான்னு எல்லா கட்டிடத்தையும் இடிக்க போகிறான். நம்ம ஓ வீடு இடிச்சிட போகிறான். கட்டி இப்போ தான் உள்ளே போகிறான். நல்ல வார்த்தையாக சொல்கிறான் பாருங்க. அது மாதிரி நல்ல எண்ணம் உடையவர்கள் தான் சுற்றி. யார் மேலேயும் நமக்கு பகை வேண்டாம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னார் பாரதியார். அது மாதிரி பகை இல்லாமல் இருக்கணும். சுந்தரர் என்ன நினைக்கிறார்? பறவை நாச்சியாரோடு பகை நீடிக்குமானால் இந்த பகை காரணமாக மீண்டும் பிறப்பு வந்து விடுமேன்னு நினைக்கிறார். அங்கே பறவை நாச்சியார் யார், தான் யார்
இந்த பிறப்பிற்கு எதற்கு எடுத்து வந்தோங்கிற ரகசியமெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சுந்தரருக்கு தெரியுது, சிவபெருமானுக்கு தான் தெரியும். வேற சிவபெருமானுக்கு தானே தெரியும். இப்போ அவருக்கு தெரிஞ்ச வேற யாருக்கும் தெரியாது. இப்போ சண்டையை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட முந்தைய பிறப்பில் இவங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரியாது. அதில் யாருக்கு தெரியும்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால சிவபெருமானை கேட்கிறார், சுவாமியே உங்களுக்கு தெரியும் இந்த பிறப்பில் நான் பகைமை நீங்காவிடில் எனக்கு மீண்டும் பிறப்பு வந்துடும். அதனால தயவு செய்து எனக்கு பழைய இடத்துலேயே கைலாயத்திலேயே உங்கள் பக்கத்தில் வந்து நின்று வருகிறவர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்கணும், அந்த பதவி வேணும். அதனால நீங்கள் வந்து இந்த பகையை நீக்கி வச்சா தான் நான் திரும்ப உங்கள்கிட்ட டியூட்டிக்கு வர முடியும். ஆகையினால இந்த பகையை நீக்கி வைங்க. பறவையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. இந்த பறவையினுடைய பகைமை தீர்ந்தால் பிறப்பு நீங்கிவிடும், மீண்டும் உங்க பக்கத்தில் வந்து விடலாம் என்கிற காரணத்திற்குத்தான் சிவபெருமானை தூது அனுப்பினாரே தவிர பறவையாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அப்படி நம்ம அல்பமா நினைக்க கூடாது, அதுக்காக இல்லை. ஆகையினால தான் அந்த அடிப்படையாக அதை சொல்லுகிறார். அதை முன்ன பாட்டில் நான் சொன்னேன், நீங்க கவனிச்சிருக்கலாம். முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானாழ்வாள் முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானாழ்வாள் அணையால் முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாழ்வாள் அணைய முன்னை வினையால் கைலாயத்தில் நடந்த வினை, முன்னை வினையால் இவ்வினைக்கு இங்கே வந்து திருமணம் செய்கின்ற இந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு காரணம் அங்கே நடந்தது. ஆகவே அவளோடு சேர்ந்து இந்த பகைமை நீங்க எனக்கு பிறப்பு நீங்க அருள் செய்யுங்கள். ஏனால் பிறப்பை நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. ஆகையினால் பகையை நீக்க தூது போக சொல்லவில்லை, பிறப்பை நீக்குவதற்கு தூது போக சொன்னார். அதுதான் இங்க முக்கியமான காரணம். அதனுடைய அடிப்படையை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த தூதினுடைய உண்மை நமக்கு தெரியும். ஆகையினாலே சிவபெருமான் மேல் சொல்லனாத அன்பு பூண்ட சுந்தரர் பெருமானை தனக்கு தோழனாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்திகள் என்பதை ஆன்மாவிற்கு தகுந்தவாறு சிவபெருமான் உணர்ந்து அதனை அதற்கு ஊட்டி வைக்கின்றார். அன்பர்களே, நம்முடைய இந்த அற்புதமான இந்த வேள்விகளிலே சிறந்த வேள்வியாக விளங்குவது சிவபெருமானுக்கு நாம் செய்கிற வழிபாடு தான். அதில் பகைமை நீக்கி அருள்க என்ற அந்த வேள்வியை வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். நமக்கு ஒருவர் கெடுதல் நினைக்கிறார் என்று சொல்லுவதற்காக அவர் மீது பகைமை பாராட்டாமல் அவர் தெரியாமல் அதை செய்கிறார் என்று அவர் மேலே பகைமை என்னுடைய வினை அவர் அவ்வாறு பகைமை பாராட்டுகிறார். இப்போ ஒரு நாய் ஒன்று போகுது, ஒரு பையன் ஒரு கோலை எடுத்து அந்த நாய் மேலே அடிக்கிறான். நாய் என்ன பண்ணும்? என்ன ஒரு பதிலையும் காணோம்? இல்லை, கம்பு எடுத்து அடித்தான், கம்பு வந்து மேலே பட்டுச்சு. நாய் என்ன பண்ணுன்னு கேட்குறேன். கத்தும், கத்தும், குறைக்கும் எல்லாம். நீங்கள் சொல்கிற நாயெல்லாம் சைதாப்பேட்டை நாய் இல்லை. ஆமாம், அது உடனே என்ன பண்ணும்? கடிக்க வரும். யாரை கடிக்கும்? கம்பை எரிஞ்சவன. கம்பு தானே அடிச்சது, கம்பெல்லாம் கடிக்கணும். கம்பு தானே வந்து அடிச்சது, இந்த நாய் கம்பை தானே கடிக்கணும். நாய் கட்ட கேடுக்கு தெரியுது அடிச்சது கம்பா இருந்தாலும் அது காரணம் இல்லை, விட்டெறிஞ்சவன் தான் காரணம்னு நாய்க்கு தெரியுது. நமக்கு மட்டும் நம்ம வருகிற துன்பம் இவனால வந்தது அவனால வந்ததுன்னு நினைக்கிறோம். இவன்லாம் காரணம் இல்லை, என்னுடைய வினையினால இத்தனையும் வருகிறது என்று நமக்கு தெரியாமல் போய்விட்டு. அவன் வந்து மெசஞ்சர் தான். நமக்கு ஏதாவது செய்தி கொண்டு வந்து ஒரு தபால்காரர் கொடுத்தா தபால்காரர் ரெஸ்பான்சிபிள்
இல்லையா? கிராமத்துல எல்லாம் டெத்து நியூஸ்ன்னா தபால்காரர் கொண்டு வந்து கொடுக்க யோசிப்பார். ஏன்னா ஏன் இந்த நியூஸை கொண்டாந்தேன்னு அவர் அடிப்பான். ஆக நாம் நம்முடைய துன்பம் வருமானால் சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைக்கிற பொழுது சிறந்த வழி என்னன்னு கேட்டால் 5 எழுத்து மந்திரம் சொல்கிறது தான். நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும். நான் இன்னமே சொன்னேன் உங்களுக்கு, நமச்சிவாயன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் தேவையில்லை. யார் வேணாலும் சொல்லலாம், எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், படுத்திருக்கும் போது சொல்லலாம், எழுந்திருக்கும் போது சொல்லலாம், போகும்போது சொல்லலாம், வரும்போது சொல்லலாம். ஆனால் சிவாய நம என்கிற மந்திரம் மட்டும் உபதேசம் பெற்று சொல்லணும். ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தக்க குருவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நமச்சிவாய என்பது தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும். தூல பஞ்சாட்சரம். ஆசிரியரிடமிருந்து குருவிடமிருந்து பெறுவது சூட்சம பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும். சூட்சம பஞ்சாட்சரம் என்பது சிவாய நம. இப்போ நமசிவய தூல பஞ்சாட்சரம், சிவய நம சூட்சம பஞ்சாட்சரம், நமசிவய தூல பஞ்சாட்சரம். பரு 5 எழுத்துன்னு பேர். அப்போ பரு 5 எழுத்துன்னா மற்றவர் கேட்கும்படியாக சொல்லுவது நமசிவாய. சிவாய நம என்பது நம்முடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுவது. நம்ம காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று வெளியில் கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லுகிறேன். ஆசிரியர் உபதேசித்த அந்த மந்திரத்தை நம்முடைய செவிக்கு மட்டும் கேட்பது போல மந்தமாக சொல்ல வேண்டும். இதையும் தாண்டி ஒரு 5 எழுத்து இருக்கு. இப்போ சிவாய நமன்னு மந்திரம் இருந்ததுன்னா அதில் நடுவில் யானா இருக்கு, இந்த பக்கம் நம இருக்கு, இந்த பக்கம் சிவ இருக்கு. சிவ ய நம. ஒவ்வொரு எழுத்தும் என்னன்னு தெரியும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, 5 எழுத்துன்னு சொல்ல வர, 5 பதம்னு சொன்னார். ஏன் எழுத்துக்கும் பதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, எழுத்தே சொல்லாக இருக்குமானால் அதுக்கு பதம்னு பேர். இப்போ ஆ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, ஆ. ஆனால் அதுவே ஒரு சொல்லும் கூட. என்ன? பசுன்னு அர்த்தம் இல்லையா? ஈ ஒரு எழுத்து, ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு சொல்லும் கூட. கொடு அப்படின்னு அர்த்தம். ஈனா கொடுன்னு அர்த்தம். அப்போ எது சொல்லாகவும் எது எழுத்தாகவும் இருக்கிறதோ அதுக்கு என்ன பேர்? பதம்னு பேர். இப்போ சிவய நமங்கிறதுல 5 எழுத்து இருக்கு, ஆனால் 5மே அது சொல்லு. 5மே சொல்லு. சி சிகாரம், அது சிவம். வகாரம், அம்மன் திருவருள். ய ஆன்மா. ந திரோபவம். ம ஆணவ மலம். இந்த 5. இந்த ந ம என்று சொல்லுவது உலகிலே செலுத்தக்கூடிய சக்தி. உலக இச்சையிலே, உலக விருப்பத்திலே, உலக நாட்டத்திலே செலுத்தக்கூடிய சக்தி. இந்த வா இருக்கே, அது சிவனை நோக்கி செலுத்துகிற சக்தி. வா சிவனை நோக்கி செலுத்தும், நான் உலகத்தை நோக்கி செலுத்தும். இந்த ந ம அப்படிங்கிறது உலகத்தை நோக்கி செலுத்துகிற சக்தியினால நாம் உலகத்தை சார்ந்து உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு உலகார்த்தமாக இருப்போம். விருப்பத்தோடு அதிலேயே சுற்றி திரிவோம். அதுக்கு பேர் ஊன நடனம். என்ன நடனம்? இந்த பக்கம் திருவருள் சிவத்தை நோக்கி வா செலுத்தும், அந்த பக்கம் சிவபெருமான் டான்ஸ் ஆடுறார். அது ஞான நடனம். அது என்ன நடனம்? ஞான நடனம். இந்த பக்கம் பார்த்து கொண்டே இருப்போம். இந்த பக்கம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஊன நடனம் பார்த்துட்டு இருப்போம். டக்குன்னு ஞாபகம் வந்துடும், கோயில் மறந்து போச்சே அப்படின்னு கோயிலுக்கு வந்துடுவோம், சாமி கும்பிடுவோம். அது ஞான நடனம். இப்படி ஞான நடனத்தையும் ஊன நடனத்தையும் மாறி மாறி இந்த யானா நடுவில் இருந்துக்கிட்டு நமவையும் பார்க்கும், சிவத்தையும் பார்க்கும். இப்படி மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இது கண்டுபிடிக்கும், சே எத்தனை நாள் தான் இதே சேனலை பார்த்துட்டு இருக்கிறது, திரும்ப திரும்ப போட்டதையே போட்டுட்டு இருக்கிறோம்
இல்லையா? திரும்ப திரும்ப போட்ட கருத்து தான் எல்லா சீரியல்லையும். இந்த சீரியல்லையாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறானா, ஒரு சீரியல்லையும் ஒரு விஷயமும் நல்ல விஷயம் சொல்கிறதில்ல. இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? சே விடு அப்படின்னு விட்டுட்டு இந்த நம்ம பக்கமே திரும்பாமல் சிவ பக்கமே திரும்பி யானை டான்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடும். யானை நடனத்தையே எப்போவும் திருக்கோயில் போகிறது, பிரதோஷ வழிபாட்டை கலந்துக்கிறது, அப்புறம் சோமவார வழிபாட்டில் கலந்துக்கிறது, தேவாரம் பாடுறது, திருவாசகம் பாடுறது, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து திருப்பணி செய்கிறது, உழவார தொண்டு செய்கிறது, இப்படியே இருக்கும். அப்போ இந்த யானை சிவவே பார்த்துட்டு இருக்கிறதுனால நமங்கிற இடம் காலி ஆகிடும். நமங்கிற இடம் அப்போ என்ன மந்திரம் நிற்கிது பாக்கி? சிவைய நம்மள நம்ம போயிட்டா என்ன பாக்கி நிற்கிது? சிவைய என்ன நிற்கிது? சிவைய சிவைய சிவாய. அவா மறுவினா வசுதை காணும் அடவாரனும் அவார் கணலில் வாழ்வென்றுணராதே அரானுகரவாதை உரு தேரை கதி நாடு மறிவாகி உளமால் கொண்டதனாலே சிவாய என ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர்கள் தியானம் ஒரு பாதம் தருவாயே உவாவினிய காணும் நிலாவும் மயில் வாகனம் உலாசமுடனேறும் கடலோனே உலா உதயபாணி சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலங்கையிலோனே துவாதச புயா ஜல சடான நவராசிவர் சுதாயை நர்வானன் உடையோனே சுராதிபதி மாலையனோடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. சுவாமி மலை திருப்புகழ் நான் பாடியது தமிழ் பாட்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்படி தான் இருக்கணும் தமிழ் பாட்டு. இப்போ எதையோ பாட்டுன்னு கேட்டுட்ருக்கோம். அதில் சொல்கிறார் சிவாயன்னு சொல்லாத பாவி நானுங்கிறார். சிவாய என ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோத மலம் திரோத நகாரம் மலம் மகாரம் நமங்கிற திரோத மலம் மாறும் அடியார்கள் அடியார்கள் எல்லாம் சிவாய என்று தான் சொல்வார்களாம். சிவாய நமங்கிறதுலேருந்து அவங்க சிவாய போயிடுவாங்க உபதேசம் பெற்று. அப்போ சிவாய மட்டும் இருக்கா? இந்த பக்கம் இடம் காலியாக இருக்கா? இடம் காலியாக இருந்தால் நம்ம திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக அந்த இடத்தையும் ஃபில்லப் பண்ணணும். சிவ உட்காந்துக்கும். அதுக்கு சிவய சிவன்னு மந்திர பேர். இப்போ நம சிவய சிவாய நம சிவய சிவ. நமக்கு நம சிவயன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் சிவாய நமன்னு சொல்லணுன்னா குருக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. அதை பெற்ற பிறகு சிவய சிவங்கிற மந்திரம் உங்களுக்கு தானாக அமையும். அந்த மந்திரம் உள்ளுக்குள்ளேயே வெளியில் சொல்கிறதில்ல. சிவாய என ஒரு காலும் நினையாத நினைத்தல் மந்திரம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அதற்கு முன்பாக அடியேன் ஞான குழந்தை என்கிற புத்தகம் நம்ம ஞானத்திரள் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். படக்கதை திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுக்க படக்கதையாக வந்திருக்குது. எல்லா படங்களும் இதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கிலத்துக்கு ஆங்கிலமும் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைகளுக்கு ஞான சம்பந்தர் ஹீரோ ஆகிடுவார். இப்போ கண்ட ஃபிக்ஷியஸ் கேரக்டர்லாம் ஹீரோவாக இருக்கிறத விட இந்த மாதிரியான ஞான சம்பந்தர் இருக்கும்போது அதுக்கு ஞானம் பெருகும். இந்த புத்தகத்தை வாங்கி தாருங்கள். இந்த புத்தகம் விரைந்து சென்று கொண்டு இருக்கிறது. ஞானத்திரள் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிற அடியேன். நீங்கள் இதில் பதிவு செய்து கொண்டு மாதந்தோறும் இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வரும். அது நான் உங்கள் வீட்டுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் வர்றது மாதிரி நிரம்ப விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகங்கள். அது வருஷத்துக்கு 250 ரூபா தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மேலும் சில நூல்கள் என்னுடைய நூல்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த ஞான வேள்வி இந்த ஞான வேள்வியை நிகழ்த்துகின்ற நம்முடைய ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய நம்முடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வா நாகராஜன் ஐயா அவர்கள் எல்லா விதமான வளமும் நலனும் பெற்று வாழ வேண்டும். அவருடைய குடும்பத்தாரும் சிறக்க வேண்டும். அதே போல் இந்த திருக்கோயில் செயல் அலுவலராக ரமணி ஐயா அவர்களும், திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் மூர்த்தி செங்குந்தர் அவர்களும், திருக்கோயில் அறங்காவலர்கள் எஸ் திருஞான செங்குந்தர் அவர்கள், கே லோகநாதன் செங்குந்தர் அவர்கள், கே குருநாதன் செங்குந்தர் அவர்கள், எஸ் ரஜினிகாந்த் செங்குந்தர் அவர்கள், அறங்காவலர்கள் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக அவர்களும் தங்களுடைய வாழ்விலே சிறப்பு பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த திருக்கோயில் சிவாச்சாரியார்களும் திருக்கோயில் பணியாளர்களும் அலுவலர்களும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களும்
நம்முடைய IRIZ சேனல் அவர்களும் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று இந்த பொங்கல் நன்னாளிலே பொங்கல் வருகின்றது. பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் மீண்டும் நாளை தினம் மாலை மிகச்சரியாக 7 மணிக்கு சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.